ஒரு ஆடு பிரியாணிக்கு வந்துடுச்சுன்னு நினைச்சு குஷி ஆயிடுவீங்கல்ல? இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரன் கிடைச்சிட்டான்னு நினைச்சீங்கல்ல? மாட்டேன்டி, செத்தாலும் மாட்டேன். ஏய், நான் எதுக்கடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். வாழ்க்கை பிச்சை கொடுங்கன்னு கெஞ்சணும். நான் கட்டின தாலிய தூக்கி எறிஞ்ச உன்னால நான் கொடுத்த குழந்தைய தூக்கி போட முடியல. அது அங்க நிக்கிறான் இந்த விஜய். விஜய் என்ன ஹீரோயின் அம்மா, டென்ஷன் ஆயிட்டீங்களா? ரத்தம் திக்கா மாறும் இல்ல தின்னா மாறும். ஆனா சிவப்பு கலர் ரத்தம் பச்சை கலரா மாறாதுடி. நான் மாறிட்டேன்னு சொன்னா நீ உடனே நம்பிடுவியா? அவ்வளவு மக்கா நீ? நீ எல்லாம் ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகி ஊரை காப்பாத்த போறேன்னு அந்த வீணா போன பாட்டி வர கனவு கண்டுகிட்டு இருக்கு. விஜய், ஏய் சும்மா கத்தாத. இத பாரு ரேணுகா, திரும்பவும் உனக்கு வார்ன் பண்றேன். மரியாதையை கிளம்பி என் வீட்டுக்கு வந்துரு. வெறுங்கைய வீசிட்டு வராத. 100 கோடி சொத்தோட வரணும். புரிஞ்சுதா? ஐயோ, அதெல்லாம் முடியாது. நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னா நான் சொல்ல ஒண்ணுமே இல்ல. எம்பி பொண்ணு வாழா வெட்டி கழுத்துல தாலி இல்லாம கிடக்குறா. ஆனா வயித்துல மட்டும் புள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியலையேன்னு 4 பேர் பச்சை பச்சையா பேசுவாங்க. பேசுவாங்களா மாட்டாங்களா? ஏய், மரியாதை மரியாதை. மாப்பிள்ளன்னு சொல்ல அட்லீஸ்ட் சார்னாவது கூப்பிடணும். உன் பொண்ணு வாழ்க்கைக்கும் சரி, அவ வயித்துல வளர்ற கருவுக்கும் சரி, நான் தான் காவக்காரன். புரிஞ்சுதா? மாமா கொஞ்சம் நிதானமா யோசிங்க. ஏற்கனவே உங்க கட்சியில உங்க செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பேப்பர்ல அடிக்கடி எழுதுறாங்க. உங்க பொண்ணு மேட்டர் வெளியில வந்தா சந்தி சிரிச்சிடும். பரவாயில்லையா உங்களுக்கு? அதுக்கு தான் சொல்றேன், பொண்ணையும் சொத்தையும் மொத்தமா பார்சல் பண்ணி அனுப்பி வைக்கிற வழிய பாருங்க. பத்தா பத்தா மாம்சே. அவனி வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்காத கண்ணு. அது பால் கோவாவா கூட இருக்கலாம். என்ன மாதிரி. பத்தா சுப்பு, பாய். ரேணுகா, சாரி. இவன் திருந்திட்டதா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டான். இல்லனா இவனை கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். ஆமா ரேணுகா. ரேணு,
சொந்த வீட்லயே திருட்டு போன மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறீங்க. நல்லா நிமிர்ந்துதான் போறது. ஏண்டி பேச மாட்டேன்? அடியே, எலியா இருந்தா பூனைக்கு பயப்படணும், பூனையா இருந்தா நாய்க்கு பயப்படணும், நாயா பிறந்தா மனுஷனுக்கு பயப்படணும், மனுஷனா பிறந்தா பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படணும்டி. இருங்க 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 இருங்க. ஆமா, நீங்க அதுல நாயா எலியா பூனையா இல்ல பிசாசா? அடியே அடியே அடி, அம்மா இவகிட்ட வாயை கொடுத்து என்னால முடியாதுடி, என்னால முடியாது. நான் போறேன்டி அத்தா வீட்டுக்குள்ள. ஐயோ, தலை வெடிக்குது. என்னது? ஓ, சூடா இருக்கு. காஃபி போட்டு வச்சிருக்கா. இவளுக்குன்னு போட்டிருந்தா நல்லாதான் இருக்கும். கொஞ்சம் குடிச்சு பாப்போம். அப்பப்பா, அம்மா. ஐயோ யோ, காஃபியா அது? அப்பா. அடியே அடியே, காஃபி அடி. இது கன்றாவி. மனுஷன் குடிப்பானா இத? ஏன் உங்க வீட்டுக்காரர் தினமும் இதுதானே குடிக்கிறாரு? அவரை போய் கேளுங்க. அடியே, அதுல கொஞ்சமாவது சக்கரை இருக்கா இல்ல காப்பி தூளாவது இருக்கா? என்னமோ புளியங்கொட்டைய அரைச்சி தெரிஞ்ச பால கலந்த மாதிரி வச்சிருக்க. என்ன பண்றது அத்தை? நாங்கெல்லாம் பசும்பால் சாப்பிட்டே பழக்கப்பட்டவங்க. நீங்க சொல்ற பால் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க தான் பெரிய ராஜ பரம்பரையாச்சே. காப்பிய குடிச்சதும் அத கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. அடியே அடியே அடியே, உன்னை பத்தி உன் ஆத்தாக்காரி ஆஹா ஓஹோன்னு பேசும்போதே நினைச்சேன். தங்க தட்டுல தட்டினா சத்தம் வராது, தகர தட்டுல தட்டினாதான் சத்தம் வரும்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருக்கானே என் புள்ள, அவனுக்கு புத்தியே இல்ல. நீ என்னமோ பெரிய ரம்பன்னு நினைச்சு உன்னை கட்டிட்டு வந்துட்டா பாரு. அவனை சொல்லணும்டி. என்னத்த சொல்ல போறீங்க? சொல்லுங்க. சொன்னா நம்புவாரா? வேணாண்டி, வேணாம். போனா போகுதுன்னு உன்னை சும்மா விட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சீனிக்கிட்டே இருந்த அப்புறம் ஏடா குடமா ஏதாவது செஞ்சு போடுவேன். ஆமா, என்ன மிரட்டுறீங்களா? என்ன செய்வீங்க? ஆண்டவன் ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கிறப்போ அவனுக்கு ஆப்பையும் சேர்த்து படைச்சிருக்கான். அது நம்ம கணக்கு லேட்டா தான் தெரியும். எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் பிறந்தப்ப பேர் வைக்கிறதுக்கு 2 ரூபாய் மொய் எழுதுனீங்களாமே. அப்ப ஆரம்பிச்சது நம்ம கணக்கு. சேர்த்து வச்சு பதில் மொய் கொடுக்கறதுக்காக உங்க வீட்டுக்கே மருமகளா வந்திருக்கேன். ப்பு, ப்பு, அறிவு கட்டவள. என்னடி, என்ன என்ன பண்ண முடியும் உன்னால? அதான் பாத்துட்டு இருக்கீங்களே, டெய்லி ஒரு எபிசோட் மாதிரி டெய்லி ஒரு டோஸ் தரேனா இல்லையா? நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நான் என்ஜாய் பண்றேன். இதுல என்ன ஒரு காமெடி தெரியுமா? மாமாவும் சரி உங்க புள்ளையும் சரி, நீங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்க வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. வாயை வச்சுக்கிட்டு வருஷ கணக்கா கொஞ்ச நிஜமா பேசுறீங்க. அப்பா, அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து அடுப்புல வச்சு நெருப்பு வச்சோன்னா பா ஊரே நாரும். சரியான டஸ்ட்பின். ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? யார பார்த்து சொன்ன? காதுல விழல. சரியான குப்பை தொட்டின்னு சொன்னேன். நானாடி? என்னையவா சொல்ற? விட மாட்டேன்டி. உன்னை நான் விடவே மாட்டேன். நான் செத்தாலும் சரி, உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். உன்னை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன்டி. நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவேடி, தெரிஞ்சுக்குவேன். பாத்தீங்களே, நான் போட்ட காஃபிய கொஞ்சோண்டு குடிச்சதுக்கே உங்களுக்கு இவ்ளோ வீரம் வருதே. முழுசா குடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க குடிச்சு வச்ச காப்பி எல்லாம் என் மாமனார் குடிக்கணும்னு தலையெழுத்துல நீங்களே எடுத்து குடிச்சிட்டு போயிடுங்க. அவருக்கு வேற ஒரு காப்பிய தேன் கலந்து கொடுத்துக்கிறேன், சரியா? ஐயோ, ஏண்டி இதெல்லாம் கையில எடுத்துட்டு வர? ஆசிட்ரி அது, கையில பட்டு அவ்வளவுதான். எனக்கு ஒரு வழி தெரியலம்மா. இந்த வீட்ல எந்த ரூம் எடுத்துக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஒரு வழியா அந்த காயத்ரி இவ்வளவு நாள் எந்த ரூம்ல இருந்தாலும் அந்த ரூம் தான் எனக்கு சரியா இருக்கும்னு பட்டுச்சு. ஆனா அத ஒண்ணும் அப்படியே யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கல. அதான் ஆசிட் ஊத்தி நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம்னு போயிட்டு இருக்கேன். அப்படி போடு. நீ என்ன இப்படி இல்ல இருக்கணும்? வாய மூடுங்க. எனக்கு உங்க அம்மா ரூம் அப்படியே யூஸ் பண்ண பிடிக்கவே இல்ல. நல்லா பினாயில் ஊத்தி கழுவலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என் பொண்ணு என்னை விட நல்லா ஃபாஸ்டா இருக்கா. பார் பாலா, நீங்க 2 பேரும் ஆசிட ஊத்துறேன் ஆஃப் பாயில ஊத்துறேன்னு சொல்லி எதையாவது ஊத்தி தரைய நாசம் பண்றாதீங்க. எங்க அம்மா பார்த்து பார்த்து கட்டின வீடு பாலா. இன்னை தேதிக்கு வித்தா 5 கோடிக்கு 5 பைசா குறைவெல்லாம் போவாது. வேல்யூ ரொம்ப முக்கியம் பாலா. ஆள் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க. வீடு அப்படியா? நம்ம சொத்து பாலா, நம்ம
நம்ம தான் நல்லா பாத்துக்கணும். ஆமா இல்ல, நான் இதை யோசிக்கவே இல்லையே. நீ எதைத்தான் யோசிச்ச? எல்லாருக்கும் கைப்பிடி சைஸ் அளவு மூளையை வச்ச ஆண்டவன் உனக்கு மட்டும் முட்டைகோஸ் அளவுக்கு மண்டையை வச்சுட்டு அதுக்குள்ள எதையுமே வைக்க மறந்துட்டானே ஆண்டவன் பாலா. அப்பா அம்மா ஒண்ணு சொல்லாதீங்கப்பா. இது வரைக்கும் நாம அனுபவிச்ச கஷ்டம் எல்லாத்துக்குமே உங்க அம்மாவும் காயத்ரி தானே காரணம். அத மறந்துடாதீங்க. அப்படின்ற என்ன அப்படிங்கிற? பின்ன இல்லையா பின்ன? உன் பேச்சுக்கு நான் என்னைக்கு எதிர்பேச்சு பேசியிருக்கேன் பாலா? ம், நான் என்னைக்குமே உன் கட்சி தானே பாலா. எங்க அம்மா சபாநாயகரா இருந்து என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளப்ப கூட நான் உன் பக்கம் தானே நின்னம் பாலா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அம்மா அம்மா வாடா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டே அம்மா, இருந்தேன். ஒரு ஹாப்பி நியூஸ்மா. அப்படியா? ஆ. என்ன சொல்ற உன் பொண்டாட்டி? அவ என்னத்த சொல்ல போறா? பேச வாய் இருக்குமா? வீட்டுக்கு போய் ஒரு ஃபுல் ரவுண்ட் ஆட்டம் போட்டு வந்துட்டோம்ல. ஐயோ, நான் வராம போயிட்டேனே. அம்மா, செம்ம காமெடிமா. கருவை கலைக்கலன்னு ஆஸ்பத்திரியில சொல்லிட்டு வந்துட்டாலே தவிர அவளுக்கு இன்னும் காண்டு தீரலமா. என்ன பார்த்ததும் என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு கூட தெரியல அவளுக்கு. அவங்க அப்பா அங்க இருந்தாரா? பின்ன இல்லாம எம்பி சாரோட முகத்துல செம்ம டல் அடிச்சது வித்யா. பார்லிமெண்ட்ல வேணா அவர் பொழந்து கட்டலாம், இன்னைக்கு அவர் வீட்டுல ஐயா தானே ஹீரோ. மனுஷன் பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டாருன்னா பாத்துக்கேன். டே 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 விஷயத்துக்கு வாடா. ரேணுகா என்ன சொன்னா? வீட்டுக்கு வராலாமா இல்லையாமா? அது எப்படி உடனே ஒத்துக்குவா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுக்கிற டார்ச்சரால அவளே தன்னால நம்ம வீட்டுக்கு வருவா. டேய் டேய், அந்த போனை கூட. எதுக்குமா? போனை கூட. இப்படியே கொடுத்தா டயல் பண்ணி கொடு. யாருக்குமா? நீ டயல் பண்ண அவளுக்கு. உன் பொண்டாட்டிக்கு. ஓ, நான் போன் பண்ணி யாருன்னு காட்டுறேன் பாரு. என்ன பண்றேன்னு பாரு. போது போது இரு. ஹலோ, என்ன மருமகளே, நல்லா இருக்கியா கண்ணு? என்ன ஞாபகம் இருக்கா? நீ பெத்து கொடுக்க போற பேரப்பிள்ளையோட பாட்டி பேசுறேம்மா. எப்படி இருக்கான் என் பேரப்புள்ள? இத பாருமா, கர்ப்பமா இருக்கிறப்போ மனசுக்குள்ள காண்டு வரவே கூடாது. அமைதியா கூலா சில்லுன்னு ஐஸ்கிரீம் மாதிரி மனசு வச்சுக்கணும், புரியுதா? அப்புறம் ரேணுகா, சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. ரொம்ப நல்ல நாளுமா. நீ நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துட. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இல்லாம எந்த வேலையும் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குதுமா. இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து செய்யற வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சாதானே பிறக்கிற புள்ள நல்ல ஆரோக்கியமா பிறக்கும். உங்க அப்பா வீட்டுல உனக்கு வேலையே இருக்காது. தின்னு தின்னுட்டு தரையே தேய்ச்சிட்டு இருந்தா பிரசவம் கஷ்டமாயிடுமேன்னு சொல்றேன், புரியுதா? நாளைக்கு 3 நாள் ராகு காலம். ஒண்ணு நீ அதுக்கு முன்னாடி வரணும், இல்லன்னா அதுக்கப்புறமா வரணும். புரிஞ்சுதா கண்ணு? எச்சி வைஃபோன. என்னமா சொல்ற உன் மருமக? அவ ஏதாவது சொல்லணும்னு நான் ஃபோன் பண்ணேன். நான் சொல்றது அவ கேட்கணும்னு தானே நான் ஃபோன் பண்ணேன். பயங்கர கடுப்பாயிட்டா போல இருக்கு. இதான் நமக்கு வேணும். நான் சொல்லல, உலகத்திலே உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க யாருன்னா உங்க அம்மா தானே. சும்மா இருங்க. இத பாரு விஜய், எப்ப அவ கருவை கலைக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாலோ அப்பவே என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. விட்டுறாதடா, கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளை சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு.
காயத்ரி எப்படிம்மா இருக்கே? நல்லா இல்ல பாட்டி. நீங்க இல்லாம எப்படி நான் நல்லா இருப்பேன்? பாதி உயிர் போயிட்ட மாதிரி இருக்கு. சே அப்படியெல்லாம் பேசாதே. இப்ப என்ன தர்மம்? ரொம்ப நாளைக்கு தூங்கிட்டு இருக்காது காயத்ரி. நான் சீக்கிரமா வெளியே வந்துருவேன். வந்ததும் முதல் வேலையா அந்த விஜயை என்ன பண்றேன் பாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது பாட்டிமா. ஏன் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது உண்மை. உங்க பேரன் உங்களோட ரொம்ப கெட்டி. நீங்க இல்லாத சமயத்துல பக்காவா சொத்தை அவன் பேர்ல மாத்திட்டு அதுக்கான போலி பத்திரமும் ரெடி பண்ணிட்டான். எப்படி செல்லும் வக்கீல் சார் இதெல்லாம்? கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இழிச்சு வாயங்களா? இல்லம்மா, யாரும் இழிச்சவங்க இல்லதான். ஆனா சட்டத்துக்கு சாட்சி தான் ரொம்ப முக்கியம் பாட்டிமா. இப்போ உங்க விஷயத்தை எடுத்துக்கங்களேன். நீங்க கொலை பண்ணலன்றது உங்களுக்கு தெரியும், உங்க பேத்திக்கும் தெரியும். ஆனா கோர்ட்டுக்கு எங்க தெரிஞ்சது அது? எப்படி சார் தெரியும்? பாட்டி தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்களே. உண்மைதான் சூர்யா, நான் தான் வாக்குமூலம் கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நேரத்துல காயத்ரியை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. எல்லாம் சரிதாம்மா. அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு பிரச்சனைன்னு சொல்ல வந்தேன். உங்க பேரன் பக்காவா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அந்த சொத்தெல்லாம் அவன் பேருக்கு மாத்திட்டான்ல. இந்த விஷயத்துல இனிமேல் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் சார் ஒண்ணும் பண்ண முடியாது? நான் வெளியே வந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கும்போது என் சொத்து என் கைக்கு வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கே இருக்க கூடாது? எப்படி பாட்டி வருவீங்க? எனக்கு அதான் புரியவே இல்லை. நீங்க தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே. உங்க வாக்கு மூலத்துக்கு மேல வேற என்ன இருக்கு சொல்லுங்க. ஆண்டவன் இருக்காங்க காயத்ரி. அப்படியெல்லாம் சுலபமா நல்லவங்களை கைவிட்டுட மாட்டான். பாட்டிமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டவெல்லாம் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டான். சொல்லுவான் வக்கீல் சார். அவன் வரலனா அவன் சார்பில் வேற யாரையாவது அனுப்பி வச்சு சாட்சி சொல்ல வைப்பான். அது கூட இல்லைனா அப்புறம் என்ன கடவுள்? இத பாரு காயத்ரி, இப்ப சொல்றேன். விஜய் எனக்கு பேரனே கிடையாது. அவன் பேச்சு யாருமே என்கிட்ட எடுக்காதீங்க. நான் வெளியே வந்ததும் அவன் அநியாயமா அபகரிச்ச சொத்தை எல்லாம் மீட்டி காட்டுறேனா இல்லையா பாரு. சரி சரி பாட்டிமா, எமோஷனல் ஆகாதீங்க. நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா நீங்க? சொல்லுங்க. நீங்க போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலத்தை செல்லாம போக செய்யணும்னா நாளைக்கு கோர்ட்ல நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? ரொம்ப சிம்பிள் பாட்டிமா. போலீஸ்ல நானா வாக்குமூலம் கொடுக்கல, அவங்க மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொன்னா போதும். மற்றதை நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா எனக்கு பாலூட்டி தான் வளர்த்தா. பொய்யூட்டி வளர்க்கல லாயர் சார். மனசரிஞ்சு என்னாலே அப்படி ஒரு பொய்ய சொல்ல முடியாது. பாட்டி, நீங்க சந்திரவை கொலை பண்ணலன்னு உங்க வாயால ஒரு தடவை கோர்ட்ல சொல்லிட்டீங்கன்னா போதும். அப்படி சொல்லாத வரைக்கும் உண்மையான குற்றவாளின்னு ஒருத்தர் இருக்காங்கிறதே யாருக்கும் தெரியாமலே போயிடும். ஆமாம் பாட்டி, காயத்ரி சொல்றதும் கரெக்ட் தான். உங்க வாக்குமூலம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்க கொலை பண்ணலன்னு மட்டும் கோர்ட்ல வந்து சொன்னீங்கன்னா கொன்னது வேற யாரோன்னு இவர் வாதாடுறதுக்கு வசதியா இருக்கும். அப்பதானே ஜட்ஜு போலீஸுக்கு உத்தரவு போட முடியும். இந்த கேஸ்ல நிஜ குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல முடியும். ஆமா பாட்டிமா, ஏபிஎஸ் கார்பஸ் போட்டுடலாம். போலீஸுக்கு 2 நாள் 4 நாள் கெடு விதிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி கோர்ட்டு நெருக்கடி கொடுக்கும். மாட்டேன்னு சொல்லாதீங்க பாட்டி. நீங்க வெளியே வந்தாதான் விஜய் செஞ்ச அக்கிரமத்தை சரி பண்ண முடியுங்கிறது உண்மைன்னா முதல்ல நீங்க வெளியே வர்றதுக்கு ஏதாவது செஞ்சுதான் தீரணும். காயத்ரி, சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம அவனை கொலை பண்ணலங்கிறது நம்ம 2 பேருக்கும் தெரியும், அந்த கடவுளுக்கும் தெரியும். கோர்ட்டுக்கு இது தெரியணும்னா நான் கொடுத்த வாக்குமூலியம் தப்புன்னு நானே பொய் சொல்லணும்னு லாயர் சொல்றாரு. அதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கலம்மா.
உண்மைக்கு சாவு இல்லைங்கிறது உண்மைன்னா அந்த தெய்வம் என்னை காப்பாத்தட்டும். இதுக்காக நான் எங்கேயும் யார்கிட்டயும் பொய் சொல்ல தயாரா இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. பாட்டி 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 ப்ளீஸ் பாட்டி பாட்டி நான் சொல்றத கேளுங்க பாட்டி பாட்டி